மன்னிக்கவும். சரி, அப்ப என்ன நடக்குது? ஒரு மாட்டுக்கு தன்னுடைய எஜமான் யாருன்னு தெரியும். நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கு நம்ம ஓனர் யாருன்னு தெரியுதா இல்லையா? ஆனா நம்மளுக்கு நம்ம அப்பா யாருன்னு தெரியாம நம்ம என்ன பண்றோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ உங்க அப்பா உங்க கூட இருந்தா, உங்க கணவர் இப்படி திட்டும் போது, இல்ல உங்க மனைவி இப்படி திட்டும் போது என்ன பண்ணுவாரு? பரிந்து பேசுவாரா இல்லையா? ஒரு போலீஸ் டிஜிபி அப்படின்னா வந்து பேசுவாரா? அப்போ அதை விட மேல நம்முடைய அப்பா இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? நம்ம ஒவ்வொருத்தருடைய, இப்ப நீங்க நினைக்கிறீங்கல்ல, இப்ப பிரதர் வந்திருக்காரு, வரலன்னாரு, ஆனா வந்திருக்காரு. ஏன் சொல்லுங்க? நம்ம ஓனர் ஏதோ சொல்றாரு, ஒரு மரியாதை கொடுக்கணும்னு வந்திருக்காரு. கரெக்டா? அதே மாதிரி சிஸ்டர் எதுக்கு வந்திருக்காங்க? இங்க வந்தா எங்க ஒரு அண்ணன் கிட்ட வந்திருக்காங்க. அண்ணன் மூலமா ஒரு தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு வசனத்து மூலமா தான் கேட்கிறோம். இப்ப என்ன வசனம் தானே படிச்சாங்க. கேட்கும் பொழுது எனக்கு இவ்வளவு நாள் குலதெய்வம் செய்யாத ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்மளை பார்த்துட்டு இருக்கார் நம்ம அப்பா. மத்தேயு 18:20 வாசிக்குமா? இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. நம்மளை இப்ப பார்க்கிறாரு. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வேதனைகள் வெளியே சொன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? வெளியே சொன்னா நம்முடைய கணவரை பத்தி சொன்ன என்னன்னு, அது உன் தலையெழுத்து, நீ கட்டி கொடுத்தாச்சு, அவசரம் பண்ணணும். ஒரு சில பேர் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல தூக்கி போட்டு போய் நிற்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு கணவன் மாறோ, இன்னைக்கு இருக்கிற மனைவி மாறோ, நம்ம அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கினா கெட்ட பழக்கத்தை விட்டுருவாங்க. கெட்ட பழக்கத்தை விட விட அவங்க கூட என்ன வரும்? தேவ சமாதானம் வரும். அந்த தேவ சமாதானம் இந்த செலை கொடுக்காது, நம்மள பார்க்கிற தெய்வம் கொடுக்கும். அப்ப அவர் எங்க இருக்கிறார்? நம்ம அப்பா வேத இந்த பைபிள்ல அவர் என்ன பண்றாரு? பேசுறார். இப்ப பாருங்க எங்க இருக்காருன்றத இப்ப வசனம் மூலமா நம்ம பொண்ணு வாசிப்பாங்க, பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இது அவருடைய சீடர்கள் சாட்சியா எழுதி வச்சிருக்காங்க. படிமா. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறார்கள். ஓகே, என்ன சொல்றாங்க? இல்ல கொஞ்சம் நிறுத்துமா. எங்கே 2 பேராவது 3 பேராவது கூடி இருக்கிறாங்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அங்கே அப்படின்னா இங்கே நம்ம மத்தியில இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? அப்ப எப்படி இருக்கிறாரு? இப்ப பார்க்கலையே, நம்மளும் பார்க்கல அப்படின்னா அவர் பரிசுத்தர், சூரியனை விட பிரகாசமானவர் நம்ம அப்பா. அப்ப நாம ஏன் இப்படி பார்க்க கூடாதுன்னா அவர் இங்க இருக்கிறாரு. இந்த பாவம் உள்ள இந்த சரீரத்துல அவரை நம்ம என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்ப என்னுடைய வேதனைகள் இருக்கு, எனக்கு என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காத என்னுடைய கணவன், என்னுடைய உணர்வுகளை புரியாத என்னுடைய மனைவி, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தேவ சமாதானம் வேணும். ஆனா இந்த உலகத்துல இல்லையே. இந்த உலகத்துல எனக்கு யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்களே. மண்ணை தூக்கிட்டு போகும்போது எனக்கு கால் வலிக்குது. நாங்க பாத்திரம் கழுவும் போது அறுத்துக்கு துடிக்கிறோம். ஏன்னு கேட்க என்னுடைய கணவரும் மனைவி துடிக்கிறோமா? ட்ரெயின்ல போயிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணும் போதும் எத்தனையோ பேருக்கு ஏமாத்தலாம். ஒரு சில பேர் நல்லா இல்லைன்னுவாங்க. எல்லாத்தையும் தாங்கி அந்த காசை எடுத்துட்டு வரும்போது அது வேஸ்டா தண்ணிக்கும் இங்கே போச்சுன்னா எவ்வளவு கஷ்டம். அந்த காசு இருந்தா ஒன்றும் நல்லா இருக்குமே. அப்ப எனக்கான ஒரு துணையை என் தேவன் தரலையே, எங்க அப்பா இல்லையே. அப்ப அவரு என் முன்னாடி இருந்தா நான் சொல்லுவேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 2-3 பேர் இருக்கிறோமா இல்லையா? 4, 2, 4, 5, 6 பேருக்கு மேல இருக்கும். இங்க இயேசு கிறிஸ்து 7வது ஆளா நடுவில் நிற்கிறார். அவர் பிரகாசமானவர், சூரியனை விட பிரகாசமானவர். நம்முடைய எண்ணங்களை பார்த்திருக்கார். இப்ப ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். நான் உங்களுடைய தம்பி தான், உங்களுடைய அண்ணன், உங்களுடைய தம்பி, என்னோட அப்பா. இப்ப உங்களுக்கு ஒரு ஓனர் இல்ல, உங்களுடைய அண்ணன் நானு, உங்களுடைய தம்பியா இருக்கலாம். அப்ப என்னன்றாரு? நம்ம மத்தியில நம்மளுக்கு அப்பா அவர் ஒருத்தர் தான். நாங்க பாஸ்டர் கிடையாது. இலவசமா வாங்கணும், இலவசமா கடவுளுடைய வார்த்தையை வாங்கிக்கணும், இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். இலவசம். நீங்க வாங்க, அடுத்த வாரத்துல இருந்து அம்மா விருந்தி செய்து தரேன்னுக்கிறாங்க. சரியா? அவங்களுக்கு நம்ம இது பண்ணலாம், உற்சாகப்படுத்தி அவங்களை நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கரகோஷம், ஒரு கை தட்டலாமா? சரியா? ஒரே ஒரு கை தட்டு. அடுத்த வாரத்துல அவங்க நம்மளுக்காக ஒரு போஜனத்தை. அப்ப நம்முடைய குடும்பம் இது. நம்ம குடும்பத்துல நம்ம ஒன்னா சாப்பிட போறோம்.
அதுக்கு முன்னாடி அப்பா ஒரு சாப்பாடை போடுறார், அதுதான் பரலோக மன்னா. இன்னைக்கு வர்ற வார்த்தை அது. என்ன சொல்றாரு? இவ்வளவு நாள் சிலையை கும்பிட்டு இருந்தீங்க, உங்களுடைய கண்ணீரை கொடுத்துருந்தீங்க, அது பேசல. நம்முடைய வேதனையை அப்படியே தான் இருக்குது. ரத்த காவு கொடுத்தோம், இன்னமும் ஆசீர்வாதம் வரல. நான் வீட்டுல இருக்கிறத விட வேலையில போனா நிம்மதினு சில ஆண்கள் நினைக்கிறோம், லேடிஸ் நினைக்கிறோம், ஜென்ஸ் நினைக்கிறோம். அப்ப எனக்கு ஒரு தேவ சமாதானம் நைட்ல இல்லையே. எங்களுடைய மனவேதனையை கேட்கறதுக்கு ஆறுதல் சொன்ன ஒருத்தர் இல்லையே. ஏங்கம்மா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவரு தான் நம்மளுக்கு அப்பா. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ஜட்ஜி மாதிரி. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா எடுத்து சொல்ற ஜட்ஜி. தெய்வம் இல்ல, அவரு தெய்வத்தினோட புள்ள. நம்மளுக்கு ஒரு இப்ப நம்ம போய் ஒண்ணு என்ன தப்பு ஏதோ பண்ணணும் தப்பு, அப்ப நம்ம டைரக்டா போய் நிக்க முடியாது. சூரியன் கிட்ட தள்ளி இருக்கணும். பூமிக்கும் சூரியனுக்கும் எத்தனை கோடி மைல்மா? எத்தனை? சூரியன் தோராயமா நிறைய படிச்சிருக்கீங்க நீங்க தான் சொல்லணும். சரிம்மா, சரி. அப்போ ரொம்ப தூரம், கோடி மைல் தூரம். கிட்ட போனா சூரியன் கிட்ட போனா என்ன ஆயிடும்? நம்ம பஸ்பம் ஆயிடும். நாம இல்ல, ஃபிளைட் போனா கூட பஸ்பம் ஆயிடும். அப்போ சூரியனை விட கோடி மடங்கு மகிமையில நிறைந்தவர் நம்ம அப்பா. புரியுதா சிஸ்டர்? மகிமையில நிறைந்தவர், அவர் பேசுறவர். இப்ப நமக்கு மத்தியில இருக்கிறார். குமார் பிரதர் எதிர்க்கா இப்ப அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், உங்க நடுவுல அவர் பேசுறார். அததான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அப்ப என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்றோம்? சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டோம் போன. இப்போ சத்தியத்தை பார்க்க வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்குதா? சிலையிலிருந்து எனக்கு பேசுற தெய்வத்தை நம்ம பார்த்துட்டோமா? என் ஜனங்களோ படிமா உணர்ந்தாண்டி உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. என்னுடைய துணை உணர்வு இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம உணர்வு வந்துச்சு இல்ல. நம்ம அப்பா இப்ப நம்முடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு வல்லமை. அப்ப இந்த உலகத்துல ஏன் நடக்கல அப்படின்னா, இது சாத்தானோட உலகம். அதனாலதான் இன்னைக்கு ஒயின் ஷாப் நிறைய திறந்து கிடைச்சிருக்காங்க. சாத்தான் உலகம், சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இன்னைக்கு இந்த குடும்ப ஆட்சி இருந்துச்சு இல்ல. இன்னைக்கு தூக்கி போட்டாங்கன்னா ஒரே ஒரு தேர்தல். ஆனா அந்த தேர்தலுக்கு வரத்துக்குள்ள அவர் பட்ட பாடுகள்ல, அந்த நடிகர் பட்ட பாடுகள் பாத்தீங்களா? பிடிக்கல பிரதர், அவர் நம்மள எனக்கு ரொம்ப பிடிக்கும். 25 வருஷம் கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்காரு. இது 5 வருஷம் தான் நிற்கும் ஆட்சி. ஆனா நீங்களும் நானும் நம்ம அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கேரக்டரை மாத்திக்கணும்னு வச்சுக்கோங்க. கேரக்டரை மாத்திக்கணும். ஏதோ ஒரு கேரக்டர் கெட்டது இருக்கணும் கிட்ட, அதை மாத்திக்கினா நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும் சிஸ்டர், வரும். சபைக்கு வந்தா மட்டும் இல்ல, இங்க அப்பாவை வந்து தெரிஞ்சிக்கோ என்ன பண்ணுவாரு? வானத்தின் பல கனியை தந்து, வானத்தில் இருக்கிற பல கனியை தருவார். இந்த பிசாசே நம்மளுக்கு என்ன பண்றான்? இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்சியாளரு 5000 ரூபாய் மொய் போட்டார், முதலமைச்சர் போட்டாரா இல்லையா? 5000 ரூபாய் போட்டார். அது தண்ணிக்கு முக்கால்வாசி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சில பேர் வாங்கி குடிக்கிறாங்க. சரியா? இப்படிதானே இருக்குது. பொல்லாத சாத்தானோட ஆட்சி நடக்குது இந்த உலகத்துல. இதை மீட்கணும்னு தான் நம்ம அப்பா என்ன பண்ணிக்கிறாரு? புதுசா ஒரு நடிகரை வச்சார். அவர் சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா? உசுப்பேத்தனை நம்ம அது சொல்லுங்க. உசுப்பேத்தரவங்கிட்ட உம்முனும், கடுப்பேத்தரவங்கிட்ட கம்முனு. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நான் யாருன்னா நம்மளுடைய இப்போ ஒரு சில பேர் தண்ணி வச்சுட்டு பேசுவாங்க. எங்க செக்யூரிட்டி என்ன பண்ணும் தெரியுமா? கம்முன்னு ஆஃப் பண்ணிட்டு இப்படி வச்சிருவேன். ஒன்றும் இல்லை, அப்படி தண்ணி வச்சிருவோம். அவன் பாட்டு பேசுவான். கடைசி எடுத்து சரிப்பா வச்சிருப்பா. உம்முன்னு கோயில் எவ்வளவு உணர்ந்து சொல்லியிருக்காரு. அப்பா அவர் பேர் ஜோசப் விஜய். புரியுதா? பாருங்க, அவருக்கு கூட இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. கிறிஸ்டின் தான். ஏசப்பான்னா அவர் கூப்பிடுறாரு, ஏன்னா ஆர்சி கிறிஸ்டின். ஆனா நம்மளுக்கு பாருங்க, நம்முடைய கண்ணை திறந்துட்டார். வேதத்தை அறியும்படி, நம்ம அப்பாவை தெரிஞ்சிக்கும்படி எனக்கு பிரகாசமான மனக்கண்ணை தாரும் அப்படின்னு தாவீது பண்ணாரு. அவருக்கு கிடைக்கல, நம்மளுக்கு கிடைச்சது. நீங்க ஒவ்வொருத்தரும் பாக்கியவதிகள். இங்க வந்திருக்கீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம அப்பாவோட சொத்து, கிறிஸ்துவோட பங்காளி. நீங்க அது குமாரா இருக்கலாம், இல்ல சகோதரியா இருக்கலாம், இல்ல இந்த நீங்க வந்து அப்பாவோட சொத்து. நீங்க கிறிஸ்தவர்களுக்கு அவர் தகப்பன் கிடையாது. யாரு? யாவை தகப்பன் நம்மளுக்கு அப்பா. அவர் சூரியனை விட கோடி கோடி மடங்கு பெரியவர். கோடி மடங்கு பெரியவர். இந்த சூரியனை படைச்சிருக்காரு, அது கிட்டவே நான் போயிட்டுன்னா பசுபம் ஆயிடுவோம். அப்போ என்ன? இந்த பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம்னா அவர் முகமுகமா பார்ப்போம். அப்போ கிட்ட போலாம்.
அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக என்ன பண்ணிக்கிறாரு? நம்ம காவை பத்தி பேசணும் இல்லையா? எப்படி மாரியத்த கோயிலையோ இல்லை வந்து காவு கொடுப்பாங்க. நம்ம இஸ்ரேல் ஜனம் என்ன காவு கொடுப்பாங்கம்மா? இஸ்ரேல் ஜனம் முஸ்லீமுக்கு கொஞ்சம் கூட பிறந்தவங்க மாதிரி யூதர்கள். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனம்னு வரும். இன்னைக்கு இந்த செல்போன்லாம் கண்டுபிடிச்சி உலகமே ஒரு ஒரு சயின்ஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, அதை பண்ணவங்க யாருமா? இல்ல இல்லம்மா, இஸ்ரேல். அது உலகத்திலே சென்ட்ரல் இருக்கும். உலக மேப்லே சென்ட்ரல் இருக்கும். அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து நம்ம பிறந்தார். தேவனோட புள்ள பிறந்த இடம். புரியுதா? அவங்க தான் இன்னைக்கு கிளவர், எல்லா விதத்திலையும் கிளவர். அதை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, நம்ம இல்லை கடந்து போயிடலாம், என்ன டைம் ஆகுது, இன்னும் 5 நிமிஷம் முடிச்சிடலாம். சரிங்களா? 5 நிமிஷம் தான். அப்போ நம்ம இன்னைக்கு என்னத்தை பண்ணோம்? அப்பாவை தெரிஞ்சுக்க வந்தோம். அப்பா இங்க நம்ம கூட இருக்கிறாருன்னு பார்த்துட்டோம். அப்போ இன்னைக்கு இஸ்ரேல் ஜனம் தான் உலகத்துல பயங்கர டெக்னாலஜி. மோடிக்கே அவங்க தான் சாப்பிட, இந்தியாவுக்கே அவங்க தான் வந்து டெக்னாலஜி கத்துறாங்க. சர்தார் வல்லபாய் சிலை வச்சிருக்காங்கல்ல, எங்கம்மா? டெல்லியில தானே. அந்த சிலைய பயங்கராயிட்டு அது மேல நின்னா நம்ம ஒரு பெரிய சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். அதை கண்ட்ரோல் பண்றது இஸ்ரேல் ஜனம். அவ்வளோ டெக்னாலஜி. இப்போ இங்கிருந்து இந்த லவகுசா படம் பார்த்துக்கிறீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்க. இங்கிருந்து ராமர் அம்பு விடுவாரு, விட்ட உடனே அது என்ன பண்ணா, சரன்னு போவோம், அங்க அப்படியே தண்ணி தெளிக்கும், திருப்பி அங்க போனா ஒரு பாம்பா மாறும், அது கொத்திரும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசு. கரெக்டா இல்லையா? இதுதான் இஸ்ரேலோட ஏவுகணை. யாரோட ஏவுகணைய இவங்க இங்கிருந்து போய் அடிப்பாங்க. மேலே ராக்கெட் எங்கிருந்து விட்டுறா சொல்லணும் அடிச்சிடும். அதை விட மில்லியன் கணக்கு ஸ்பீடு. ஆனா இஸ்ரேல்காரங்க அதை வானத்தில் அடிப்பாங்க. இந்த லவகுசா பண்ணி இதே சேம் தான் இருக்கும். இது வானத்தில் நடக்கிற வேடிக்கை. நாம வந்து அழகா பாக்குறோம், டிசைன் டிசைனா. அங்க செத்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு அருமையா உட்காந்து அவர் அப்பாவை பத்தி நிதானமா கேட்கிறோம். அடுத்த வாரம் ஏசில உட்காந்து கேட்க போறோம். நம்ம அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு? உன்னை அன்பு செய்யறார், உங்களை அன்பு செய்யறார் ஒருத்தரும். நம்முடைய கூட பிறந்தவங்க கூட இருக்கிறவங்க நம்மளை அன்பு செய்யாம இருக்கலாம். அப்பா சொல்றாரு, நீ என் ஜனம், என்ன தெரிஞ்சுக்க. நான் இன்னைக்கு ஒரு கூட்டமா ஒரு சகோதர மூலமா அழைச்சிருக்கிறேன். இதுக்கு மேல நீங்க என்னோட பிள்ளைங்க. உங்களுக்கு இந்த சாத்தான் உலகத்துல ஆசீர்வாதம் இல்லை, ஆனா பரலோகத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அது என்ன பண்ணணும்? கொஞ்ச நாள் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க புள்ளைய அமைச்சிருக்கிறேன். அந்த புள்ள, ஏன்னா அப்பாவுக்கு சாவு இல்லை, யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு சாவு இருந்துச்சு. அவரோட புள்ள அவர் பாருங்க, பரலோகத்துல இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன இருந்தாருன்னா, மரியம்மா வயிற்றுல பிறக்கும்போது பிறக்கல. இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே ஆதாம் ஏவாள் பார்த்துருக்கோம்ல, அவங்க படைச்சதே இயேசு கிறிஸ்துவும் அப்பாவும். அப்பா பேரு யாவே, தெரிஞ்சீங்க? யாவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு ஒளி வரும், அல்லான்ற அந்த சவுண்ட் ஒளி, ஒரு பவர், நம்மை கடந்த ஒரு அருள். அவர்தான் யாரு? பிதாவாகிய நம்ம அப்பா. அவர் நம்மளை இப்ப பார்க்கிறார், நம்ம நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்கார். நம்முடைய வேதனை கண்ணீர் பார்க்கிறார். நம்ம பேசினா அவருக்கு கேட்கும். சிலை கேட்காது, மரியம்மா சிலை கூட கேட்காது. ஆனா மரியம்மாவோட பண்பு பெருசு, மரியம்மாவோட தாழ்மை பெருசு. வேளாங்கண்ணி மாதாவுல அந்த சிலையில இல்ல அவங்களுடைய கேரக்டர் பாருங்க. அந்த காலத்துல மரியம்மா வயிற்றுல குழந்தை பிறக்குன்னு சொன்னா கல்லுல வச்சு சாவடிப்பாங்க. ஆனா அந்த சாவடிச்சாலும் பரவாயில்ல, அந்த பவர்ல பிறந்திருக்காரு, எடுத்துக்கினாங்க. இது மாதிரி ஒரு சத்தியத்தை அறியும்படியான ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. அப்ப நம்ம அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்க வரோம். நாம அடுத்து நம்ம ஒரு லைஃப், நம்ம செத்த உடனே என்ன பண்ணுவோம்? இந்த உலகம் என்ன சொல்லுது? ஒரே நாள்ல எத்தனை நாள் பிரதர் இதாகும்? நம்ம செத்துட்டா எத்தனை நாள்ல நம்ம உடம்பு பசுமாகும்? 40 நாள் ஆகுது. உனக்கு தெரியுமாம்மா எத்தனை நாள்மா? சொல்லுமா. எனக்கும் தெரியாது, நாங்களும் கத்துக்கலாம். இல்லம்மா, ஃபுல் டேமேஜ் ஆகும் 3 மாசமா என்ன ஆகும்? சரிங்களா? நம்முடைய கண்ணு வந்து 24 மணி நேரம் செத்துட்டா கூட உள்ளுக்கும், அவ்வளவுதான் நம்ம உயிர். அப்ப நம்ம கல்யாணம் வீட்டுல இருந்து குழந்தையா நம்ம அப்பா அம்மா பெற்றாங்க, தூக்கி 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 வளர்த்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனதுக்கு அப்புறம் இப்படி அவஸ்தைப்படுறதுக்கு நம்மளை வளர்த்துருப்பாங்க. அப்போ நம்ம அப்பா நம்மளுக்கு இந்த உலகத்துல இப்படியே கண்ணு மண்ணு சுமந்து பாத்திரம் கழுவி இந்த சுண்டல் வித்து இப்படியே சாப்பிட்டா நம்ம கடவுள் விரும்புவாரு இல்ல. நம்மளுக்கு ஒரு பரலோக வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு.
அந்த ஏற்படுத்தி விட்ட அரண்மனை வீட்டுக்கு நீங்களும் நானும் போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணிருக்காரு. ஒருத்தரா இன்வைட் பண்ணுகிறாரு. இப்ப நம்ம என்ன பண்ண தெரியுமா? 1 மணி நேரம் வாரத்துக்கு ஒரு தாட்டி வந்து நாம கேட்டா மட்டும் போதும், முடிச்சிடலாம். புரியுதா? கேட்டா மட்டும் போதும். இலவசமா நான் பண்றேன். இது ஏன் இலவசமா பண்ண தெரியுமா? எத்தனையோ பாஸ்டருங்க வீடு கட்டுறதுக்காக தேவன் தருவார், காணிக்கை போடுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஊரை ஏமாத்துவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. இது படிக்கிறேம்மா, 10:8 படிமா. ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனம் பாருங்க, சொல்லுவாங்க. இதுதான் அப்பா பேசுற வார்த்தைகள். பாடலாம். இது மட்டும் இல்லம்மா, ரெக்கார்டிங்கே போட போறோம். ரெக்கார்டிங் எஸ்பிபி பாடின ரெக்கார்டிங் இப்போ ரெடி ஆகிடுது. இது அது 44,500 ரூபாய் மைக்கு, அது ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்களே பாடலாம். அது உள்ள இருக்கு, செட்டிங் போட்டுருவாங்க. இந்த இன்னைக்கு இல்லை நாளைக்கு போட்டுருவாங்க. ஏசி போட்டு நீங்களே கூட எல்லாம் சேர்ந்து பாடுங்க, கோரஸ் பாடுங்க. பாட தெரியலனாலும் சரி, நம்ம சேர்ந்து, நம்ம அப்பாவும் தானே. அப்பா முன்னாடி பிரதர் நீங்க பாட மாட்டீங்க, சரி உங்க அப்பா முன்னாடி நீங்க பாடினீங்கன்னு வச்சுக்கோ. நீங்க குழந்தையா இருக்கீங்க, நீங்க ஒரு 3 வயசு குழந்தைன்னு நினைச்சீங்க. நம்ம எல்லாரும் அங்கே போயிடலாம். நம்ம எல்லாம் தூதர் மாதிரி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடலாம். இவர் ஒரு 3 வயசு குழந்தை. யாரு? குமார் தானே? சரியா, 3 வயசு குழந்தை. இப்ப என்ன பண்றாரு? அவங்க அப்பாக்குறாரு. இவர் 3 வயசு குழந்தை. அவங்க அப்பா அம்மா பக்கத்துல சொந்தக்காரெல்லாம் நிக்கிறாங்க. இப்ப பாட சொன்னவனே அவர் பாட்டு பாடுறாரு. ஏதோ ஒரு பாட்டு. என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு? ஏதோ ஒண்ணு, சிங்கிள் பெல் ஏதோ ஒரு பெல் பாட்டு பாடினா அவங்க அப்பா பார்த்து ராகம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? சந்தோஷப்படுவாரு. கரெக்டா சொன்னாரா இல்லையா? இதுதான் இங்க ரெக்கார்டிங் சேனல். அப்படிதான் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம், வீடியோவா போடலாம். நம்ம அப்பா நம்மளை பார்த்து நம்ம குரலை பார்க்க மாட்டாரு, நம்முடைய முயற்சியை பார்ப்பார். நம்ம சேர்ந்து பண்ணலாம் சிஸ்டர். அடுத்த வாரமே முடிஞ்சா தேவனுக்கு சேர்ந்து மாத்தா பண்ணலாம். எல்லாரும் டிவியில வரலாம், எல்லாம் யூடியூப்ல நம்முடைய வேத வகுப்பு எல்லாரும் இலவசமா பார்த்துட்டு சந்தோஷம் பண்ணட்டும். பாருங்க, நாம எல்லாம் ஒரே குடும்பம்ன்றத எல்லாரும் பார்க்கட்டும். படிக்குமா, படிக்கணும், முடிச்சிடலாம். 10ஆம் அதிகாரம். அதாவது இது வந்து இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீடர் இயேசுவை பத்தி சொல்ற வார்த்தை. சொல்லுங்க. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்க. நிறுத்துமா? நம்மளுக்கு வியாதி இருக்கா? இருக்கு. கண்ணீரும் ஒரு வேதனை தான், கவலையும் ஒரு வேதனை. நீங்க பேக் பெயின் எதனால வருது தெரியுமா? நீங்க கவலைப்பட்டாலும் பேக் பெயின் வருமா? டாக்டர் சொல்றாங்க. நீங்க வேலை செய்வானா, நின்னே இருந்தாவே போதும் உடம்புலி வந்துடும். புரியுதா? பாருங்க. குஷ்டரோகிகளை அப்படின்னா, குஷ்டரோகினா யார் தெரியுமா? பாவம் தான். அது சுத்தமாக்கிறதுக்கு தேவனோட புள்ளியா இருக்கிற கிறிஸ்து வந்திருக்குதா? அடுத்து மரித்தோரை அப்படின்னா மரித்தோரை எழுப்பணும். செத்தவரை எழுப்ப முடியுமா? அப்படின்னு என்ன தெரியுமா? நம்ம சிலையில கும்பிட்டுருந்தோம். அந்த சிலை கும்பிட்றத விட்டுட்டு உண்மையான பேசுற தெய்வத்துக்கிட்ட வந்திருக்கிறோம். அவர் நம்மள ஆறுதல் சொல்லுவார். இதுக்கு மேல பாருங்க, கேரக்டர் மாத்தோம், ஆசீர்வாதத்தை தருவார். நாங்க உணர்ந்திருக்கோம். இந்த வீடு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏரியில் இருக்கும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னைக்கு மேல் வீட்டறையே கொடுத்துருக்காரு. இலவசமா நாங்க செய்யறோம், 1 ரூபாய் காணிக்கை இல்லாம. ஆனா நல்ல சாப்பாடு இடத்துல இருந்து நமக்கு செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க உங்களை உற்சாகப்படுத்திட்டோம். சரிங்க, படிங்க. பிசாசு மாதிரி இருக்கிற கெட்ட குணம் இருக்கிறவங்கள அவங்களுடைய கெட்ட குணம் போயிடும் போது பாருங்க. நான் சொன்னேன்ல சிஸ்டர், நம்ம மெசேஜ்ல சொல்றேன், அது மாதிரி இருக்கிற கெட்ட குணம் கண்டிப்பா போயிடும். அவரு நல்லவரு, கணவர் நல்லவரு, அவர் கிட்ட இருக்கிற அந்த உள்ள இருக்கிற ஒரு மனுஷன் பத்தியா, அவன் தண்ணி வச்சு ஆடுற ஆட்டம் இருக்கு, அந்த குணம் தான் கெட்டது. அந்த குணம் தான் கெட்டது. அது நம்ம சுத்தமா ஆகிறதுக்கு விடாது, நம்மள அன்பா நேசிக்கிறதுக்கு விடாது. அடுத்து இலவசமாய் பெற்றோம் நாம. அப்ப இன்னைக்கு பாருங்க, எல்லா பாஸ்டரும் என்ன பண்றாங்க? தசம பாகம் கொடு, 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 1000 ரூபாய் போடு, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஆசீர்வாதம் வந்துச்சா? நம்மளுக்கு எத்தனை காணிக்கை போட்டிருப்போம், எத்தனை மாலை வாங்கியிருப்போம், எத்தனை தேங்காய் உடைச்சிருப்போம், ஆசீர்வாதம் வரலையே. நம்மளுக்கு நிரந்தரமான வீடு இருக்குல்ல, எங்க தெரியுமா? இந்த சாத்தான் உலகத்துல இல்ல, இந்த சாத்தான் உலகத்துல தேவன் கொடுக்கல, ஒரு பரலோக வீடை வச்சிருக்கிறார். அதை தான் அறிஞ்சிக்க போறோம், சத்தியத்தை அறியும். சத்தியம் என்ன தெரியுமா?
இதுதான் சத்தியம். யாவே தகப்பன் நம்மளை காணாத ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் பார்க்க முடியாது. அவருக்கு உருவம் கிடையாது. உருவம் கிடையாது. இயேசு கிறிஸ்து கூட உருவத்தை யாரும் போட முடியல. அதை நம்மளா வச்சுக்கிறது. புரியுதா? அப்ப இலவசமா நம்மளை சேர்த்திருக்கிறார். இலவசமா அன்பு காமிக்கிறோம். இது மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வேத பாடம். நம்ம ஒரு அண்ணன் தங்கச்சியா வந்திருக்கிறோம். ஆசீர்வாதமா நம்மளை நடத்துவார். இலவசமான வகுப்பு தொடர்ந்து வரும். நம்ம வந்து நம்ம அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம பரலோகத்துல இதே அன்போட, இதே மகிழ்ச்சியோட, இதே சந்தோஷத்தோட, இதே ஒரு எப்படி சொல்றது மன மகிழ்ச்சியோட அப்பா கூட பரலோகத்தை அப்படியே பறந்துன்னு போனா நம்ம எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கு இல்லையா? உங்களுடைய வேதனை இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, கண்ணீர் இல்ல. அவருடைய ராஜ்யம் வரப்போகுது. 2034க்குள்ள இந்த உலகம் முடிய போகுதுன்ற மாதிரி பைபிள் சொல்லுது. இன்னும் 6 வருஷம், இன்னும் கொஞ்ச நாள், நம்ம அப்பாவுக்காக கொஞ்சம் குணலட்சணத்தை மாத்திக்கலாம், கொஞ்சம் கேரக்டர் மாத்திட்டா அவங்கள மாத்திடுவார். குடிகாரனுக்குள்ள அவர் நல்லவர் தான். அவருக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட பழக்கம் என் முன்னாடி நல்லா பேசுறாங்கல்ல, நடிக்கிறாங்கல்ல, மாய்மாலம் எல்லாம் போயிடும். அப்பா கூட நிற்பாரு. நீங்க பேச வேணாம், நம்ம அப்பா பேச வைப்பார். எத்தனை பேர் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? என்ன செக்யூரிட்டி வேல நீ வா உன்னை செஞ்சிடணும். ஒரு செக்யூரிட்டி சாப்பிட்றதுக்கு போனான், சொல்லிட்டு கொண்டு முடிச்சிருந்தேன். ரோட்ல கிராஸ் பண்ணிட்டான். வயசான ஆளு, ஏதோ இல்லை வயசான ஆளு, சாப்பாடுக்கு வேலை கொடுத்தோம் நாராயண ஹாஸ்பிட்டல். என்ன பண்ணா, அந்த ரோடை கிராஸ் பண்ணி போனான் பாருங்க. நைட்ல கண்ணு தெரியல, பைக் ரொம்ப கூட வந்து வந்துட்டான். அவன் பைக்கை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டான். ஸ்பாட் டெத். தவறி போயிட்டார் அவரு. அதுக்கப்புறம் வந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் கேஎம்சி போனேன், அது ஜிஹெச் போனேன், எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் எல்லாம் சொன்னாங்க, நீ போகாத உங்களை இது பண்ணிட்டாங்க. என் கூட இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிறார் இல்லையா? இப்ப நம்ம பாருங்க, நம்மளுக்குள்ள இங்கே 2 பேர் 3 மத்தியில 2-3 பேர் மத்தியில ஒன்னா ஒரே மெயின்ல இருக்கிறோமோ, இங்க அப்பா இருக்கிறார். இப்ப நம்மள பார்த்துட்டு இருக்கார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் அப்படியே உலாவிட்டு இருக்கான். இந்த ஒரு கேமரா தெரிஞ்சுட்ட கேமரா, நம்ம ஒரு சிக்னல்ல வண்டி ஸ்கூட்டி எடுத்து போனோம்னா சிக்னல்ல பார்த்து விட்டு போனோம்னா என்ன பண்ணுவோம்? அந்த கேமரா பிடிச்சி ஃபைன் அனுப்பிச்சிடும். உலகத்துல கண்டுபிடிச்ச மனுஷனுக்கே இந்த பவர்னா நம்ம அப்பாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? கரெக்டா? நம்மள பாக்குறாரு, உங்களுடைய அன்பை பாக்குறாரு, உங்களுடைய கேரக்டரை பாக்குறார், உங்களுடைய அர்ப்பணிப்பை பாக்குறார், உங்களுடைய சகிப்பு தன்மையை பாக்குறார். இங்க பாக்குறாரு. அவருடைய கண்கள் சுத்துது. ஏன்னா அவருக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த பவர்ல சத்தம்ல போயிட்டு லாசரே வெளியே வா வந்துட்டாங்க. அப்ப அவரு அவ்வளவு பெரிய பவர் இருந்தவரு அவருடைய பிள்ளையை கொடுத்திருக்காரு நம்மளுக்காக. நம்ம காவு கொடுக்குறோம் இல்லையா? மாரியாத்தா கோயில கோழியோ ஆடோ வசதிக்கிறவோ ஆடு, மரியமாவே புறா வித்து வெட்டி கொடுப்பாங்க. மாதா இருக்காங்கல்ல, அவங்களே இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது புறாவை அச்சுதான் கொடுத்துருக்காங்க. அது பலி. எதுக்காக அந்த பலி கொடுத்து சொன்னா தெரியுமா? ஒருத்தன் தப்பு செஞ்சா நம்ம வீட்டுல இருக்கிற அந்த அழகான புறா வெட்டினா ஏன் பாவத்துக்காக அது வெட்டி சாவுது, அப்ப இவன் அந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்றதுனால நம்முடைய அப்பா அந்த பலியை சொன்னாரு. நம்மளுக்கு என்ன பண்ணாங்க? தப்பு செஞ்சுட்டு ஒரு ஆடு வெட்டுறது, தப்பு செஞ்சு ஒரு கோழி எடுத்துறது. அப்போ பாருங்க, நம்ம அப்பா இப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க இருக்கிறவன் ஆடை வெட்டுருவான், இல்லாதவன் கோழியை வெட்டுவான். இப்ப ஒண்ணுமே இல்லாத குருவிக்காரனா ரோட்ல படுத்துருப்பான், என்னத்தை வெட்டுவான்? அப்ப அவன் பாவம் மன்னிக்கப்படக்கூடாதா? கூடுமல்ல. அதுக்கு ஒரே பலி. ஆதாம் தப்பு பண்ணிட்டான். முதல் ஆதாம் அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில. இன்னைக்கு வரணும் பாவம் வருது இல்ல? அப்பா செய்யற பாவம் பிள்ளைக்கு, புள்ள செய்யற பாவம் வந்து ஜீன்ல. அவர் சரியில்லை காரணம் அவரு இல்ல, அவங்க அப்பாக்குள்ள இருந்த ரத்தம் மாதிரி. இப்ப நம்ம ரத்தம் கிறிஸ்துவோட ரத்தத்தால கழுவ போகுது. எப்போ? இந்த 53 கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பரிசுத்தமாயிடுவோம், பரலோகத்துல மீட் பண்ணுவோம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்மளுக்கு தருவார். பொறுமையோடு கேட்டவங்களை நம்முடைய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக தாய் மாதிரி நம்மளுக்கு பேசுறது அவர் தான். அவர் தான் இந்த வசனத்தை கொடுத்திருக்கார். அவர் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். பொறுமையோடு கேட்டவங்களை கிறிஸ்துவும் தேவனும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.